Hi students, welcome to Learning Space in Tamil. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NMS Trust NTSC எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ரேங்க் டாபிக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டாபிக்ல மொத்தமே ஒரு 3 வேர்ட் தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். எதெல்லாம் பார்க்கலாமா? From left hand side, from right hand side, total member. ஓகே. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து கிளாஸ் ரூம்ல உங்க பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சென்டர்ல உட்கார்ந்திருக்கீங்க. ஓகேயா? இப்போ இதுதான் பெஞ்ச்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இந்த சென்டர்ல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடுல 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடுல 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. ஓகேயா? இப்போ மேல பார்த்து உட்கார்ந்திருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ உங்களோட லெஃப்ட் சைடு எது வரும்? லெஃப்ட், இங்க ரைட். ஓகேயா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து நீங்க எத்தனாவது பொசிஷன்ல நிக்கிறீங்க? 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல இருக்கீங்க. ஓகேயா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கீங்க? 1 2 3. ஓகே, தேர்ட் பொசிஷன்ல நிக்கிறீங்க. அப்போ ஆனா டோட்டலா வந்து மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்கீங்க? 5 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க. ஆக்சுவலி இங்க ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஓகே, இத தான் நம்ம ஃபார்முலாவா ரெடி பண்ண போறோம். ஓகேயா? டோட்டல் மெம்பர் என்ன வரும்னா total member equal to from left hand side plus right hand side minus 1. இதுல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து எத்தனாவது மெம்பரா இருக்கீங்க? தேர்ட் மெம்பரா இருக்கீங்க. பிளஸ் ரைட் ஹேண்ட் சைடுல எத்தனாவது மெம்பரா இருக்கீங்க? தேர்ட் மெம்பரா இருக்கீங்க. ஓகேயா? minus 1. 3 plus 3 equal to 6 minus 1 equal to 5. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகேயா? இப்போ என்னலாம் கொடுத்திருப்பாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து எத்தனாவது பொசிஷன் கொடுத்திருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து எத்தனாவது பொசிஷன் கொடுத்திருப்பாங்க, டோட்டல் மெம்பர் கேட்பாங்க. இல்லனா என்ன கேட்பாங்கன்னா டோட்டல் மெம்பர் கொடுத்திருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்திருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு கேட்பாங்க. ஓகேயா? இல்லனா டோட்டல் மெம்பரும் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்திருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஃபார்முலா அப்படியே சேஞ்ச் பண்ணலாமா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணனும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு டோட்டல். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடுனா என்ன வரும்? இங்க வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வர போறோம். ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இங்க வந்து என்ன இருக்கு? minus 1 இருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன ஆகும்? பிளஸ் 1. ஓகே, இதுதான் அப்படியே வந்து மாறி வரும். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு total member minus left hand side plus 1. Okay, இதுதான் basic concept. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரவி is 7 ranks ahead of Sundar. ஓகேயா? சுந்தருக்கு முன்னாடி 7th ரேங்க்ல வந்து யாரு இருக்கா? ரவி இருக்காங்க. இந்தியன் கிளாஸ் ஆஃப் 40. அப்போ டோட்டல் மெம்பர்ஸ் யாரு? டோட்டல் மெம்பர் வந்து 40 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் பாருங்க. if Sundar rank is 17th from the last. ஓகேயா? இதுதான் லாஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க? 17th ரேங்க்ல யாரு? சுந்தர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. ரவி is 7 rank ahead of Sundar. சுந்தரோட 7th ரேங்க் முன்னாடி யார் இருக்கா? ரவி இருக்காங்க. ஓகேயா? அப்போ 17 plus 7 என்ன வரும்? 24. ஓகேயா? அப்போ ரவி வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்கன்னா 24th place from last. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? what is Ravi rank from the first? ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரவி வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா ஃபார்முலா என்ன வரும்? டோட்டல் மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு பிளஸ் 1. ஓகே, அப்ப டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை மொத்தம்? 40 மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது பிளேஸ்? 24 பிளஸ் 1. ஓகே, அப்ப இங்க நாம 41 மைனஸ் 24. ஆன்சர் 17. 17 தான் ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா மீரா rank 13 from the top and 28 from the bottom in a class. Total number of students கேட்டிருக்காங்க. ஓகேயா? நமக்கு ஃபார்முலா தெரியும். total equal to left hand side plus right hand side minus 1. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இப்போ டாப்னு வச்சுக்கலாம். ஓகேயா? 13 plus right hand side 28 minus 1. Okay, 8 plus 3 11 remaining 1 41 minus 1. அப்போ ஆன்சர். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல 8th 9th 10th யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.